ரைட். 2025 ரைட் 2025 எல்லாருமே எடுங்க. 13வது MCQ. நான் வாசிக்கிறதுக்குள்ள எதுவும் மிஸ்டேக் இருந்தா சொல்லணும். ஏன்னு சொன்னா கையில ஒன்றுமே இல்லை, அங்க லேப் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா எடுக்க கிடைக்கிற டைம் இருக்கல. சரியா? பார்ப்போம். முதலாவது என்னன்னு சொன்னா நான் வாசிக்கிறேன். அதுல என்ன நமக்கு செய்ய இருக்குன்னு சொன்னா சரியான உடமை கேட்டுப்பாங்க போல அதை தெரிவு செய்யணும். ஏபி நம்மளுக்கு ஓகே பாருங்க. பங்குடைமை ஒன்றின் நன்மதிப்பு தொடர்பில் பின்வரும் கூற்றுக்களில் சரியானவை இவை. பங்குடைமை ஒன்றின் நன்மதிப்பு தொடர்பில் பின்வரும் கூற்றுக்கள்ல சரியானவை. நன்மதிப்பு நன்மதிப்புன்னு சொல்லி கடைசி கிளாஸ்ல கத்தாகத்தினேன். சரியா? என்னத்துக்கு கத்துனேன் பாத்தீங்களா? எங்க வந்திருக்குது, MCQல வந்திருக்குது. அவ்வளவு முக்கியம். சரியா? அவ்வளவு முக்கியம். பாப்போம். முதலாவது நன்மதிப்பு தொடர்பான சரியான குற்றம் தான் கேட்டிருக்காங்க. பங்குடைமை ஒன்றின் உடைமையில் மாற்றம் ஏற்படும் போது நன்மதிப்பானது மதிப்பீடு செய்யப்படுகின்றது. சரியா பிள்ளையா? யாராவது சொல்லுங்க. நன்மதிப்பு எப்ப மதிப்பீடு செய்வாங்க? முதலாவது உடைமையில மாற்றம் ஏற்படும் போது, அதாவது என்ன, ஒரு பங்காளர் சேரும் போது என்ன செய்யும், 3 பேர் ஆகிடுவாங்க. அப்போ உரிமை 3 பேருக்கு மாறிடும். அப்ப 2 பேர் இருக்கக்குள்ள ஒருத்தர் புதுசா சேர்ந்தா 3 பேர் ஆகிடுவாங்க தானே. அப்போ உடைமை மாறுது தானே. உடைமைனா உரிமை காப்பா, உரிமை மாறுது தானே. அப்ப மாறும் போது தான் நம்ம என்ன செய்வோம், நன்மதிப்பு கணக்கீடு செய்வோம். ஒருத்தன் விலகும் போது உடைமை மாறும். என்ன சொன்னா 3 பேர் இருக்கக்குள்ள ஒருத்தன் விலகிட்டா 2 பேர் ஆயிடுவாங்க. அப்ப 2 பேருக்கு தானே இனி பொறுப்பு, 2 பேருக்கு தானே இனி உரிமை இருக்கு. அப்ப நன்மதிப்பு கணக்கீடு செய்வாங்க. வேற எப்போ கணக்கீடு செய்வாங்க? பங்குடைமையில லாப நட்ட விகிதங்கள் மாறும் போது. சரியா? லாப நட்ட விகிதங்கள் மாறும் போது. நான் அதெல்லாம் டீப்பா அன்னைக்கு படிப்பிச்சுட்டேன். நான் நோட்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன் நான். அப்ப சொன்னது காரணம் ஒரு MCQங்கிறது அவ்வளவு முக்கியம். சரியா? அதான் நான் சொல்றேன், எப்பயுமே MCQல டார்கெட் பண்ணுங்க. ஓகே, MCQல டார்கெட் பண்ணுங்க. அப்ப அது 3 சந்தர்ப்பங்கள் என்ன மெயினா. ஓகே, அப்ப முதலாவது பாருங்க, பங்குடைமை ஒன்றின் உடைமையில் மாற்றம் ஏற்படும் போது நன்மதிப்பானது மதிப்பீடு செய்யப்படுகின்றது. சரியா இல்லையா? சரி. இரண்டாவது பாருங்க, பங்காளர்களின் லாபம் அல்லது நட்டப்பகிர் விகிதம் மாற்றம் ஏற்படும் போது நன்மதிப்பானது மதிப்பீடுபடுகின்றது. சரியா பிள்ளையா? சரி. லாபம் அல்லது நட்ட விகிதம் மாறும் போது அப்பதானே மதிப்பீடு செய்வோம். பார்த்தோம் தானே. இதை ரீசன் சொல்லணுமா? தேவையில்ல தானே. சொன்னா இதெல்லாம் ரீசன் தேவைன்னு சொன்னா ரெக்கார்டிங் இருக்குதானே, அதை எடுத்து பாருங்க விலை. ஓகே, அப்ப அது பியும் சரி, ஏயும் சரி, பியும் சரி. என்ன சொன்னா லாப நட்ட விகிதம் மாறும் போது மதிப்பீடு செய்வாங்க. எப்படி லாப நட்ட விகிதம் மாறும்? முதலாவது சொல்லுவாங்க, லாப நட்ட விகிதங்கள் சமனாக பகிரப்பட்டது. இக்காரணம் காரணமாக லாப நட்ட விகிதங்கள் தற்போது 2க்கு 3க்கு 1க்கு என்று சொல்லி மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் என்ன செய்யணும்? நீங்க நன்மதிப்பை மதிப்பீடு செய்யணும். ஏன்னு சொன்னா அப்பதான் உரிமையாண்மை எங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேயா? அப்ப நன்மதிப்பை பார்க்கணும். அப்ப ஏயும் சரி, பிக்கும் சரி. சிய பாருங்க, 1890ஆம் ஆண்டின் பங்குடைமை சட்டத்தின் 24ஆம் பிரிவுக்கமைய நன்மதிப்பானது மதிப்பீடு செய்யப்படுகின்றது. 24ஆம் பிரிவுல நன்மதிப்பை பத்தி ஒண்ணுமே சொல்லல. பங்குடைமை சட்டம் இருக்கே, 24ஆம் பிரிவு, 42ஆம் பிரிவுன்னு சொல்லி இந்த 2 பிரிவுலையும் பங்குடைமையில நன்மதிப்பை பத்தி ஏதாவது கதை வச்சுக்கலாம் இல்ல. 42ஆம் பிரிவு சொல்லுது, பங்காளர் விலகும் போது அவர் என்ன கடன் கணக்குக்கு மாற்றணும், செலுத்த வேண்டிய தொகையை 5% வட்டி கொடுக்கணும்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. என்னன்னு சொன்னா 24ஆம் பிரிவு லாப நட்டம் சமமாக பகிரணும், மூலதனத்துக்கு சமமாக பங்களிப்பு செய்யணும், நிர்வாகத்தில் நடவடிக்கை ஈடுபட்டா சம்பளம் இல்ல, சரியா, மூலதனத்துக்கு வட்டி இல்ல. இதுகளெல்லாம் சொல்றது யாரு? 890ஆம் ஆண்டு 24ஆம் பிரிவு. நன்மதிப்பு பத்தி ஒண்ணுமே சொல்லறது. அப்ப அது என்னது? தீய பாருங்க, நன்மதிப்பானது பங்காளர்களின் உரிமையாண்மையூடாக சீராக்கப்படுகின்றது. எங்க சீராக்கப்படும்? உரிமையாண்மையூடாக. மூலதன கணக்குல சீராக்கப்படும். மூலதன கணக்கு என்னது? ஒரு உரிமையாண்மை. மூலதனம் சொன்னா பங்காளர்களின் உரிமை. சரியா? அது ஓகே எல்லாருக்கும்? ஓகே. அப்ப டி என்னது? சரி. அப்ப நன்மதிப்பானது பங்காளர்களின் உரிமையாண்மை ஊடாக சீராக்கம் செய்யப்படுகின்றதுன்னு சொல்றாங்க. அது சரிதானே? என்ன நியூசனி விளங்குச்சா? சரியா பிள்ளையாது? சரி அண்ணா.
சரி என்று சொன்னா நன்மதிப்பு வந்து மூலதன கணக்கின் ஊடாக சீராக்கம் செய்வோம். மூலதன கணக்கு வந்து ஒரு முறைமையாண்மை. சரியா? அப்ப அது சரி. அப்ப விட வந்து என்னன்னு பாருங்க. ஏ சரி, பி சரி, டி சரி. ஏ, பி, டி இது 4வது விட. இப்ப 13வதுக்கு 4வது விட. ஓகேயா? டவுட் இருந்தா கேட்கலாம் யாராவது. ஓகே, உங்களுக்கான தரப்பட்ட நேரங்கள் முடிவடைந்து உள்ளது. அப்ப நாங்க அடுத்ததுக்கு போவோம். 16வது இதுக்கு நீங்க எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா சப்போர்ட் பண்ணுங்க. என்ன சொன்னா இதுல அமௌண்ட் எல்லாம் எழுதுறதுக்கு நான் மறந்துருக்கோம். இங்க அது எழுதுறதுக்கு ரைட். முதலாவது என்ன செய்யணும், நாங்க போயிட்டு உட்கார்ந்து வாசிக்க கூடாது பந்தியில. முதலாவது போயிட்டு 14ஆம் வினா 15ஆம் வினா என்ன கேள்வின்னு சொல்லி பார்க்கணும். 14ஆம் வினாவை பாருங்க. 31/3/2025 எப்ப முடிவடைந்த ஆண்டுல. சரியா? அப்படி சொல்லி அப்பப்பயே விளங்கிடும் முடிவடைந்த ஆண்டுல மதிப்பிடப்பட்ட பங்குடைமையின் நன்மதிப்பு யாருன்னு கேட்டுருக்காங்க. முடிவடைந்த ஆண்டுல நன்மதிப்பு யாருன்னு கேட்டுருக்காங்க. சிம்பிளா காணலாம். நன்மதிப்பு எங்க காணலாம்? மூலதன கணக்குல காணலாம். அப்ப மூலதன கணக்குல ஓடி போய் பார்க்கணும் நன்மதிப்பு எவ்வளவுன்னு சொல்லி. சரியா? அப்ப அதைத்தான் கேட்டுருக்காங்க 14வதுக்கு. ஏன்னு சொன்னா நன்மதிப்பு எங்க சீராக்கம் செய்வோம்? மூலதன கணக்குல. மூலதன கணக்குல தான் நன்மதிப்பு எங்க எவ்வளவுன்னு சொல்லி பார்க்கணும். ஓகேயா? ஓகே. 15வது பாருங்க. வாசன் இளைப்பாறிய பின்னர் 31/3/2025 உள்ளவாறான பங்குடைமையின் உரிமையாண்மை. அப்ப வாசன் இளைப்பாறிய பின்னர் பங்குடைமையின் உரிமையாண்மை அந்தந்த இடத்திலேயே நீங்க நல்லா விளங்கிக்கணும். வாசன் இளைப்பாறிய பின்னர் பங்குடைமையின் உரிமையாண்மை என்று சொன்னா என்னன்னு சொன்னா, வாசன் விலகின பிறகு பங்குடைமையின் உரிமை என்னன்னு கேட்கிறாங்க. உரிமை அப்படின்னா என்னது? மூலதன கணக்கும் நடைமுறை கணக்கும் எவ்வளவு வந்து கேட்கிறாங்க. சரியா? மொத்தத்தை கேட்கிறாங்க. அப்ப யாரு? வாசனை தவிர அவன் விலகிட்டா மத்தவங்க 2 பேருக்கும் பார்க்கணும். ஓகேயா? மத்தவங்க 2 பேரா இருக்காங்க. 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் பார்க்கணும். ஓகேயா? ஓகேயா? ஓகே. இப்போ வாசிப்பான் அங்க அங்க போட்டு விளையாட்டை காட்டிட்டு போயிருக்கும். சரியா? பங்குடன் உரிமையாண்மை எதிர்பார்க்கணும். முதலாவது பாருங்க. சாந்தன், ராமன், வாசன் ஆகிய மூவரும் முறையே 5:3:2 என்றவாறு லாப நட்டங்களை பகிர்ந்து கொண்டு பங்குடைமை ஒன்றை நடாத்தி வருகின்றனர். அப்ப நான் வாசிக்கக்குள்ள எப்படி வாசிக்கிறேன்னு பாத்தீங்களா? அழுத்தி வாசிப்பேன். ஒவ்வொரு பாயிண்டையும் அழுத்தி வாசிக்கணும். வாசிக்கும் போதே மண்டையில ஏறிடணும். 5:3:2 என்றவாறு அப்படின்னு சொல்லி. சரியா? அடுத்தது 1/4/2025 உள்ளவாறான பங்குடைமையின் பின்வரும் கணக்கு மீதிகள். பாருங்க, டேட்டா பாருங்க. டேட்டா பார்த்து என்ன செய்யணும்? போடும் அடிச்சு வச்சுக்கணும். சரியா? என்ன சொன்னா அவ்வளவு முக்கியம் டேட். 1/4/2024 ஆரம்பத்துல உள்ள உரிமை என்னது? கணக்கு மீதிகள் தந்திருக்காங்க. என்ன கணக்குகள்? மூலதன கணக்கு மீதி தந்திருக்காங்க ஆரம்பத்துல. நடைமுறை கணக்கு மீதி தந்திருக்காங்க ஆரம்பத்துல. சரியா? அப்ப மூலதன கணக்கு செலவு மீதிகள் சாந்தனுக்கு 6000, ராமனுக்கு 4000, வாசனுக்கு 2000. நடைமுறை கணக்கு செலவு மீதிகள் சாந்தனுக்கு 8000, வாசனுக்கு 400, சாந்தனுக்கு 800, ராமனுக்கு 400, வாசனுக்கு 200 தந்திருக்காங்க. பங்காளர்களால் வழங்கப்பட்ட வட்டியற்ற கடன்கள். எவ்வளவு நல்ல பங்காளர்கள்! வட்டி தேவைன்னு சொல்லி கடன் கொடுத்திருக்காங்க. அந்த கடனுக்கு வந்து எவ்வளவு சாந்தன் கொடுத்திருக்கான்? 500, வாசம் கொடுத்திருக்கான் 300. அப்ப இந்த கடனுக்கான வட்டி காணணுமா? தேவையில்லை. ஏன்னு சொன்னா வட்டியற்ற கடன்கள்னு சொல்லிட்டாங்க. ஓகேயா? ஓகே. இப்ப பாருங்கம்மா, முதலாவது ரேட் பண்றான். பங்குடைமையானது 31/3/2025 முடிவடைந்த ஆண்டுல வருடத்துக்கு 1000 தேறிய லாபத்தை ஈட்டியது. அப்ப 1000 ரூபாய் தேறிய லாபத்தை ஈட்டியிருக்கான். தேறிய லாபம் எவ்வளவு? 1000 ரூபாய். 31/3/2025 வாசன் பங்குடைமையில் இருந்து இளைப்பாறினார். இப்பதான் போயிட்டு வாசன் எப்ப இளைப்பாறி இருக்காரு? முடிவடைந்த ஆண்டுல இறுதியில தான் இளைப்பாறி இருக்காரு. அப்ப தேறிய லாபம் எவ்வளவு? 1000 ரூபாய். அப்ப வாசன் இளைப்பாறும் போது இறுதியில இளைப்பாறி இருக்காரு. அப்ப கம்பெனில வருஷம் முடிவு வரைக்கும் இருந்திருக்காரு. அவருக்கு லாபம் கொடுக்கணுமா? கொடுக்க கூடாதா? கொடுக்கணும். ஏன்னு சொன்னா அவன் வருஷம் முடிவு வரைக்கும் இருந்திருக்கான். அப்ப அந்த தேறிய லாபத்தை என்ன செய்யணும்?
வாசன், ராமன், சாந்தன் 3 பேருக்குமே அவங்க தந்த விகிதத்துல பிரிச்சு கொடுக்கணும். அப்புறம் தான் வாசனை போக விடணும். அதை கொடுத்துடணும் முதல்ல. ஓகேயா? அதை நல்லா விலகிக்கங்க. அதான் டேட் முக்கியம்னு சொன்னேன். ஆரம்பத்துல வைங்களான்னு சொன்னா அவனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவன் பெண்பணியில இருக்கவே இல்லை. சரியா? விலகினாரு. என்னமோ சொல்லியிருக்காங்க. இல்லை பாருங்கள். இத்திகதியில் பங்குடைமையின் நன்மதிப்பு மதிப்பிடப்பட்டதுடன் அது பங்காளர்களின் மூலதன கணக்கினூடாக சீராக்கப்பட்டது. இளைப்பாறும் போது வாசனுக்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகை அவரது கடன் உள்ளடங்கலாக 3000 இருந்தது. அப்ப வாசனுக்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகை கடன் உள்ளடங்கலாக 3000 இருந்தது. அப்ப வாசன் கடன் எவ்வளவுன்னு சொல்லி பாருங்க. ஓடி போயிட்டு பங்காளர்களால் வழங்கப்பட்ட வட்டியற்ற கடன்கள் எவ்வளவு வாசன்? 300 ரூபாய். வாசன் எவ்வளவு? 300 ரூபாய். அப்ப வாசன் கடன் உள்ளடங்கலாக 3000 ரூபான்னு சொன்னா அவன் கடன் இல்லாம அவனுக்கு செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு இருந்திருக்கும் சொல்லி வச்சு பாருங்க. எவ்வளவு? 2700. சும்மா விளங்கி வச்சுக்கோங்க. சரியா? அப்படி விளங்கி வச்சுக்கோங்க. வாசிப்புகளை விளங்கணும். அடுத்ததை பாருங்க. தொகையை கடன் கணக்கொன்றுக்கு மாற்றுவதென இணங்கி கொள்ளப்பட்டது அப்படி சொன்னாங்க. சாந்தனும் ராமனும் லாப நட்டங்களை முறையே 3க்கு 2 என்றவாறு பகிர்ந்து புதிய பங்குடைமை வணிகத்தை தொடர இணங்கினர். இவ்வளவுதான் கதை. என்ன கேட்டிருக்கான்? நன்மதிப்பை கேட்டிருக்கான். வாசன் நிலைப்பாரிய பின்னர் உள்ளவாறான உரிமையாண்மை கேட்டிருக்கான். நன்மதிப்பை கேட்டிருக்கான். ஓடி போங்கடாப்பா. நன்மதிப்பை எங்க சீராக்கம் செய்யறது? எங்க சீராக்கம் செய்வோம்? மூலதன கணக்குல. அவன் மூலதன கணக்கு மூலதன கணக்கு இதெல்லாம் அந்த அடிமட்டமெல்லாம் வச்சு அடிக்க கூடாது. எப்படி அடிக்க போட. ஓகேயா? அடிச்சு 2ஆக வச்சுக்கிறோம் நடுவில். இப்ப யாரு? வாசன், ராமன், அடுத்த யாரு? வேறையும் பண்ணுறா. சரியா? சரியா? என்ன கணக்கு? மூலதன கணக்கு. ஓகேயா? மூலதன கணக்கு படிச்சாச்சா? ரைட். இப்ப விவரம். சரியா? விவரம் யாரு? முதலாவது யாருக்கா? சாந்தன், ராமன், வாசன். சரியா? முதலாவது சாந்தன், 2வது ராமன், 3வது வாசன். சரியா? அப்ப இன்னொன்னு என்ன? இதெல்லாம் நான் செய்ய போறது எப்படின்னு சொன்னா 3 செயல்கள் செய்ய போறேன். 3 செயல்கள். ரைட். அதே மாதிரி விலங்கி இருக்கும். பாருங்க. நல்லா பழகுங்க. அதான் ஈஸியா இருக்கும். சாந்தன், ராமன், வாசன். சரியா? இவ்வளவுதான் போட்டாச்சு. இப்ப என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா அதை இதெல்லாம் போட்டுட்டு நன்மதிப்பை பார்த்து எடுக்க போறீங்க. ஏன்னா நன்மதிப்பு தானே கேட்டிருக்கான். நன்மதிப்பை பார்த்து எடுக்க போறீங்க. ஓகேயா? இப்ப பாருங்கம்மா என்ன தந்திருக்கான்னு சொல்லி. மூலதன கணக்கு மீதிகள் தந்திருக்கான். எப்ப? ஆரம்ப மீதிகள் தந்திருக்கான். ஓகேயா? அதை அப்படியே கொண்டாந்து போடுங்க பார்ப்போம். மூலதன கணக்கு ஆரம்ப மீதிகள் போடுங்களை என்ன நடக்குன்னு பார்க்கணும். மீதி நன்மதிப்பு தானே காணும். மீதி எவ்வளவு சொல்லி போடுங்கம்மா. சாந்தன் 600, ராமன் சாந்தன் 6000, ராமன் 4000, வாசன் 2000. அப்ப 6000, 4000, 2000 கொண்டாந்து போட்டுருங்க. ஓகேயா? ஓகே. அடுத்ததப்பா என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா இதுல வேற என்ன செய்வோம்? நாங்க நன்மதிப்பைத்தான் சீராக்கம் செய்ய போறோம். அப்பதான் நான் எழுதுங்க நன்மதிப்புன்னு சொல்லி. வேற ஒன்றுமே இல்லை எங்களுக்கு தரவில்லை. சரியா? நன்மதிப்பு. ஓகே? நன்மதிப்பு. ரைட். நன்மதிப்பு போடும். நன்மதிப்பு நமக்கு தெரியாது. ஆனா அதுல ஒரு தரவு ஒண்ணு தந்திருக்காங்க. நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். என்ன தரவுன்னு சொல்லி பாருங்க. என்ன தரவுன்னு சொல்லி பாருங்க. வாசிக்கிறேன் நானு. 3வது அந்த பந்தியில 3வது லைன் வாசிக்கிறேன் நானு. மதிப்பிடப்பட்டதுடன்
அது பங்காளர்களின் மூலதன கணக்கினூடாக சீராக்கம் செய்யப்பட்டது. இளைப்பாறும் போது வாசனுக்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகை அவரது கடன் உள்ளடங்களாக 3000 ஆகும். அதுக்கு ஓடு நடத்துங்க. அவர் கடன் உள்ளடங்களாக 3000 ஆகும். அப்ப வாசனுக்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகை அவரது கடன் உள்ளடங்களாக 3000 சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப அவருடைய கடன் எவ்வளவு? எவ்வளவு அவருடைய கடன்? எழுதுறேன். எவ்வளவு அவருடைய கடன்? 300. சரியா? அப்ப 3000த்துல அவங்க கடன் 300 சொன்னா மீதி எவ்வளவு? 2700. இந்த 2700 என்ன இருக்கும்? கடன் கணக்குக்கு மாற்றியதா இருக்கும். ஒரு பங்காளர் இளைப்பாறும் போது என்ன செய்வாங்க? மூலதன கணக்குல கடன் கணக்குன்னு சொல்லி மூடுவாங்க கணக்குல. அன்னைக்கு பார்த்தா அது எப்படி? நடைமுறை கணக்கு மீதி இருக்குதானே? நடைமுறை கணக்கு மீதி வாசண்ட அவனுக்கு செலுத்தியது எல்லாமே இருக்கும் தானே? செலுத்தியது, செலுத்த வேண்டியது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி செலவு மீதி வரும் தானே? இந்த செலவு மீதிய வரவுல கொண்டாந்து எழுதுவோம். நடைமுறை கணக்குல இது நடைமுறை கணக்குன்னு சும்மா நினைச்சுக்கோங்க. இது வாசல்னு சொல்லி நினைச்சுக்கோங்க. அப்படி மூடிட்டு இந்த மீதியை கொண்டு வந்து கணக்குள்ள எழுதுவோம். மூலதன கணக்கு மாற்றம்னு சொல்லி எழுதி வாசலுக்கு மூலதன கணக்கு மாற்றம்னு சொல்லி எழுதி இந்த தொகையை எனக்குள்ள எழுதுவோம். சரியா? எவ்வளவு? எனக்குள்ள வாரம் மொத்த தொகை சும்மா 10,000 ரூபாய்களே 10,000 எழுதுவோம். இந்த 10,000த்துக்கு பேர் என்னது? மூலதன கணக்கு மாற்றம் அப்படின்னு சொல்லி எதில் எழுதுவோம்? நடைமுறை கணக்குல எழுதுவோம். ஓகேயா? ஓகே, அந்த அமௌண்ட தான் கொண்டு போயிட்டு ஏன்னு சொன்னா இங்க எழுதிடுவோம். வரவுல நடைமுறை கணக்குல மூலதன கணக்கு செலவுன்னு சொல்லி வைப்போம். அப்ப மூலதன கணக்குல என்ன எழுதுவீங்க? நடைமுறை கணக்கு மாற்றம்னு சொல்லி வாசனைக்கு செலவுல வைப்பீங்க. சரியா? வாசனுக்கு செலவுல வைப்பீங்க. ஓகேயா? அந்த செலவுல வச்ச அமௌண்ட் இருக்கு தானே? அந்த செலவுல வச்ச அமௌண்ட், அந்த அமௌண்ட இப்ப நான் சும்மா சொல்றேன். மூலதன கணக்கு மாற்றம் எனக்குள்ள நடைமுறை கணக்குன்னு சொல்லி ஒண்ணு எடுத்துருந்தீங்க. அந்த அமௌண்ட் வந்து எனக்கு போட்டீங்க. சும்மா 1000 ரூபாய் 1000 ரூபாய் சும்மா சும்மா செய்யறேன். நல்லா விளக்கிக்குங்க. விளக்குல எல்லாருக்கும் நல்லா விளங்கிக்குங்க. சும்மா செய்யறேன். நடைமுறை கணக்குல இருந்து மூலதன கணக்குக்கு மாற்றிப்போம். அதுக்கு பேரு நடைமுறை கணக்கு மாற்றம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு வாசல்ல வச்சிருவோம். அந்த அமௌண்ட் என்ன செய்வோம்? இது கூட்டுவோம். நம்ம எனக்குள்ள கூட்டுவோம். மொத்தமா 3000 சொல்லி போடுவோம். அந்த 3000 எடுத்து கொண்டாந்து ஏன்னு சொன்னா வாசல் இலைப்பாற போறானே மூலதன கணக்கின் உண்டாக மூடி கொடுக்கணும். அதை கொண்டாந்து இங்கனுக்குள்ள மீதி சென்றது அப்படின்னு எழுதக்கூடாது. கடன் கணக்கு அப்படின்னு சொல்லி எழுதணும். கடன் கணக்கு, கடன் கணக்கு மாற்றம். சரியா? கடன் கணக்கு மாற்றம் அல்லது கடன் கணக்கு அப்படின்னு சொல்லி எழுதி, இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன். கடன் கணக்கு அப்படின்னு சொல்லி எழுதி வாசனுக்கு வாரம் 3000 நான் போடணும். இதை வந்து என்ன செய்யணும்? கடனுக்கு நம்ம அவனுக்கு கொடுக்கணும். கடன் கணக்கு ஒண்ணு திறந்து அதுல போட்டு கொடுக்கணும். இந்த 3000த்துக்குள்ள சரியா? இந்த 3000 வந்து அவனுக்கு கொடுக்க வேண்டியது. ஓகேயா? கொடுக்க வேண்டியது. இந்த 3000 தான் என்னன்னு சொன்னா, இந்த 3000த்தை நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா டிஃபார்ம் ஒண்ணு அடிச்சு, இப்படி டிஃபார்ம் ஒண்ணு அடிச்சு கடன் கணக்கு அதுக்கு பேரு கடன் கணக்கு. கடன் எல்லாம் என்னது? ஒரு பொறுப்பு தானே? அப்ப அவனுக்கு கொடுக்க வேண்டியது எவ்வளவு? வாசன் கடன் சொல்லி இருக்கணும். வாசன் கடன் சொல்லி அடிச்சு 3000 ரூபாய் போடுவீங்க. இப்படி செலவுல பொறுப்பு தானே? செலவுல போடுவீங்க. அதோட அவன் கடன் ஒண்ணு இருக்குதானே? அதையும் நம்ம கொடுக்கணும் தானே? அந்த கடன் எவ்வளவு? 300. அந்த 300ஐயும் போடுவீங்க. சரியா? 3000ஐயும் போடுவீங்க. அந்த 300ஐயும் போடுவீங்க. சரியா? போட்டு எனக்குள்ள வாரம் மொத்தம் அவனுக்கு செலுத்த வேண்டியது எவ்வளவு? 3300 மொத்தம் செலுத்த வேண்டியது. அதே மாதிரிதான் இதைத்தான் அவங்க தந்திருக்காங்க. இதெல்லாம் மாத்தி கூட்டி கட்டி எல்லாத்தையும் சேர்த்துதான் தந்திருக்காங்க. சொன்னா 3000 ரூபான்னு கணக்குல தந்திருக்காங்க. 3000 ரூபான்னு கணக்குல தந்திருக்காங்க. எவ்வளவு? அவனுக்கு செலுத்த வேண்டியது 3000 ரூபாய் ஆகும். இது கடன் தொகை உள்ளடங்கலாகன்னு சொல்றாங்க. கடன் தொகையில இந்த கடன் தொகை தானே அவன் செலுத்த வேண்டியதான இதையும் உள்ளடங்களாகத்தான் நம்மள 3000 இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி என்றால் இங்கன கடன் கணக்குக்கு மாற்றுகிறது எவ்வளவாக இருக்கும்? எவ்வளவாக இருக்கும்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளவாக இருக்கும்னு சொல்லி. எவ்வளவாக இருக்கும்? டவுட்டா? விளங்கலையா சொன்னது?
இது நான் சும்மா 1000 போட்டேன்டாப்பா, நடைமுறை கணக்கு மீதி சும்மா 1000 போட்டு சும்மா 20,000 போட்டு எடுத்துட்டேன். நான் ஃபுல்லா எடுத்து எனக்குள்ள இதைதான் கடன் கணக்குக்கு வாசலுக்கு மாற்றணும் 3000 ரூபாய் சரியா அப்படின்னு சொல்லி தந்துட்டேன். நான் அதை வந்து கூட்டி இதை அப்படியே கூட்டி மீதி சென்று வரக்கூடாது, இதை அப்படியே அவன் கடன் கணக்குக்கு மாற்றிடணும்னு சொல்லி தந்துட்டேன். அவங்க அந்த மாதிரி தந்தது மொத்தமாகவே இதை கொண்டு போய் நீங்க இந்த போடுவீங்க, கடன் கணக்கு அடிச்சு பொறுப்பு அதனால செலவுல போடுவீங்க. அந்த செலவுல அவனுக்கு செலுத்த வேண்டிய கடன் ஒன்று இருக்க 300, அதையும் போட்டு கூட்டி அவனுக்கு செலுத்த வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுவீங்க. அதை செலுத்த வேண்டி இருக்கிறது கணக்குல மொத்தமாவே 3000 தந்துட்டாங்க. அந்த கணக்குல மொத்தமாவே 3000 தந்திருக்காங்க பாருங்க சரியா. அது செலுத்த வேண்டி இருக்கிறது மொத்தமாவே 3000 தந்திருக்காங்க. அந்த 3000க்குள்ள அவன் கடன், அவன் தந்த கடன் எவ்வளவு இருக்கான்? 300 இருக்கான். கடன் தந்த கடன் 300 இருக்கான். அவன் 300 என்ன செய்வீங்க? அதாவது கழிப்பீங்க. கழிச்சா இதுல எவ்வளவு இங்கே வந்திருக்கும்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும். இங்கே எவ்வளவு வந்திருக்கும்? அப்ப யாராவது சொல்லுங்க பார்ப்போம். கதைங்க. 2700. ஓ 2700. அது விளங்கிச்சா? 2700 எப்படி வந்துச்சுன்னு சொல்லி விளங்கிச்சா? அந்த 2700 எதுன்னு சொல்லி விளங்கிச்சா? மூலதன கணக்கு, அத நடைமுறை கணக்கு மூலதன கணக்குக்கு மாற்றி கணக்குல வந்தது தான் தந்திருக்காங்க சரியா. இப்ப பாருங்க, இப்போ இந்த பேலன்ஸ் பண்ற மாதிரி அடிக்கிறாங்கன்னா குழம்ப வேணாம், டவுட்டா இருந்தா கேளுங்க. யாரா இருந்தாலும் பிரச்சனை, இது சின்ன விஷயம். இந்த விஷயத்துக்கு என்ன சரி ஒரு பேர் பார்க்கணும், விஷயம் சரியா அப்படின்னு பார்ப்போம் சரியா. இந்த கடன் கணக்குக்கு மாற்றி இங்கனக்குள்ள வார அந்த மொத்த தொகை வந்து எவ்வளவுன்னு சொன்னா 2700. அப்ப இங்கனக்குள்ள எவ்வளவு இருந்திருக்கும்? 2700 இருந்திருக்கும் சரியா. 2700 இருந்திருக்கும் சரியா. சும்மா செஞ்சுட்டு போவோம் பாருங்க, 2700 இருக்கும். அப்ப வாசல் இங்கே எவ்வளவு இருந்திருக்கும்? 2700 இருந்திருக்கும். இந்த 2700 தான் என்ன செஞ்சிருப்போம்? கடன் கணக்குக்கு மாற்றிருப்போம். இப்படி 2700 சொல்லி இப்படி 7 2700 இருக்கும். இதைத்தான் அங்க கொண்டு போயிட்டு டிஃபார்ம் அடிச்சு அவன் கடன் கணக்கு போடுவோம். அதோட அந்த 300 இருக்கு, அது மொத்தமாவே இப்ப 2300 அப்படின்னா 3000. அதைத்தான் கணக்குல தந்துருக்காங்க. இப்ப 2700 இங்கனக்குள்ள தான் போயிருக்கணும். அது விளங்கிச்சா அவங்களுக்கு எல்லாம்? விளங்கிச்சுன்னா ஒரு செய்ய பார்க்கணும். விலங்குலாம் யாரு வேணாலும் சொல்லலாம். யாரு? ஓகே ஓகே, அவ அப்புறம் கையை வைத்திட்டா, அவ பேரை சொல்ல போறேன்னு. ஓகே விலங்க சரி. இப்ப இதைத்தான் கடன் கணக்குக்கு அனுப்பியிருப்பாங்க. ஓகே. அப்ப இது இங்கனக்குள்ள வரணும்னு சொன்னா, மொத்த டோட்டல் இங்கனக்குள்ள வரணும்னு சொன்னா என்ன நடந்திருக்கணும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. என்ன நடந்திருக்கணும்? நன்மதிப்பையும் கூட்டித்தான் இங்கனக்குள்ள வந்திருக்கணும் சரியா. நன்மதிப்பையும் கூட்டித்தான் அவனுக்குள்ள வந்திருக்கணும் சரியா. நன்மதிப்பையும் கூட்டித்தான் வந்திருக்காங்க. என்ன சொன்னா பங்காளர் விலகும் போது நன்மதிப்பை என்ன செய்யணும்? அவனுக்கு கொடுக்கணும். அப்ப கொடுக்கணும். அப்ப பழைய பங்காளர் கணக்கு செலவு, புதிய பங்காளர் கணக்கு வரவு. அப்ப பழைய பங்காளருக்கு 3 பேருக்குமே செலவுல வரும். அப்ப புதிய பங்காளர் 2 பேருக்கு மட்டும்தான் வரவுல வரும். 2 பேருக்கு மட்டும்தான் வரவுல வரும் சரியா. பழைய பங்காளர் 3 பேருக்கும் செலவுல வரும். புதிய பங்காளர் 2 பேருக்கு மட்டும்தான் வரவுல வரும் நன்மதிப்பு. அதுதான் நாட்குறிப்பு. ஓகே தானே. இப்ப திரும்ப கணக்குக்கு போறேன் நானு. இருங்க, இப்படி இருங்க, நான் எடுத்துக்கொள்றேன் பேப்பரை. ஓகே. இப்ப பேப்பர்ல பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி. இப்படி போனா இன்னைக்கு எத்தனை குறை இருக்குன்னு தெரியல. சரி பாருங்க சரியா. 3000 ரூபாவாக இருந்ததுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேயா. இப்ப பாருங்கம்மா, அதுல வேற ஒரு விஷயம் தந்திருக்காங்க. 3 பேருக்கு அவன் விலகக்குள்ள நம்ம என்ன செய்யணும் சரியா. அவனுக்கு லாபத்தெல்லாம் கொடுக்கணும் தானே, லாபத்தெல்லாம் கொடுக்கணும். அப்ப எனக்குள்ள இவன் கடன் கணக்கை மூடுறதுக்கு நம்ம நடைமுறை கணக்கு கொண்டாந்து கணக்குள்ள போட வேணாமா? நடைமுறை கணக்கை மாற்றி கொண்டாந்து போட வேணாமா? அப்ப நடைமுறை கணக்கு மீதி எவ்வளவுன்னு சொல்லி பாருங்க. வாசண்ட நடைமுறை கணக்கு மீதி எவ்வளவுன்னு சொல்லி பாருங்கம்மா. ஓடி போயிட்டு யாராவது வாசண்ட நடைமுறை கணக்கு மீதி எவ்வளவுன்னு சொல்லி ஓடி போய் பாருங்க. எவ்வளவு? 200 சரியா. அப்ப நோமலா நான் உங்களுக்கு சும்மா செய்யறேன். வாசண்ட நடைமுறை கணக்கு இருக்குதானே, இப்படி வாசண்ட நடைமுறை கணக்கு செலவுல சரியா. அதுல மீதி எவ்வளவு இருக்கும்? மீதி 200 சரியா. மீதி 200 இருந்திருக்கும்.
அதோட வேற என்ன இருந்திருக்கும்னு சொல்லி யோசிங்க. மீதி 200 இருந்திருக்கும். லாபம் இருந்திருக்கும். அவனுக்கு லாபத்தையும் நாங்க பகிர்ந்து கொடுத்திருப்போம். வேற சம்பளம் சொல்லி இல்ல, மூலதன வட்டி சொல்லி இல்ல, அப்ப ஒன்றுமே இல்ல, லாபம் மட்டும்தான் இருந்திருக்கும். அப்ப லாபம் எவ்வளவு? 1000 ரூபாய் தேறிய லாபம். அப்ப தேறிய லாபத்தை நீங்க என்ன செய்ய போறீங்க? 3 பேருக்கும் பிரிக்க போறீங்க. அப்ப 1000 ரூபாவை 5க்கு 3க்கு 2ன்னு சொல்லி பிரிச்சா வாசன் எவ்வளவுன்னு சொல்லி பாருங்கம்மா. வாசன் எவ்வளவுன்னு சொல்லி பாருங்க. எவ்வளவு? வாசன் எவ்வளவு? 200. 200. வாசண்ட லாபம் 200 அம்மா. சரியா? அப்ப 200 வேற ஒன்றுமே இல்ல. அப்ப இதுல தான் அப்படியே மூலதன கணக்கு மாட்டிருப்பாங்க. மொத்தம் எவ்வளவு? 400. மொத்தம் எவ்வளவு? 400. மொத்தம் 400. அப்ப மூலதன கணக்குக்கு மாற்ற இது என்ன செய்யணும்? வரவு வைக்கணும். வரவு வைக்கணும். இந்த மூலதனமே அப்ப இங்க அதையே 400 எழுதிட்டு எனக்குள்ள 400 எழுதுவாங்க. அப்படியே அது பேர் என்ன? மூலதன கணக்கு மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாற்றம் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. ஓகேயா? 400 எழுதுவாங்க. அப்ப இது வரவு இருக்கனால மூலதன கணக்கு செலவு, அதாவது நடைமுறை கணக்கு வரவு, மூலதன கணக்கு செலவு. மூலதன கணக்குல என்ன எழுதுவாங்க? நடைமுறை கணக்கு மாற்றம். மாற்றம், நடைமுறை கணக்கு மாற்றம் அப்படின்னு சொல்லி எழுதி அவர்கிட்ட எவ்வளவு 400 கொண்டாந்து போடுவாங்க. ஓடி வந்து போடுங்க 400 கொண்டாந்து போடுங்கம்மா. போட்டா எவ்வளவு? 400. ஆனாலும் இங்க எவ்வளவு இருக்குது? இப்ப போட்டுங்க 2000, 400, 2400. இணையான இருக்கிறது எவ்வளவு? 2700 இருக்குது. 2400 வரணும், 2700 இருக்குது. அப்ப 300 கூடுதலா இருக்கு. அந்த 300 என்னது? அவன் நன்மதிப்பு பங்கு. அந்த 300 என்னது? அவன் நன்மதிப்பு பங்கு. அவன் நன்மதிப்பு பங்கு 300 என்றா மத்தவங்க எல்லாம் கண்டுபிடிக்க ஈஸி தானே. அவன் நன்மதிப்பு பங்கு 300. ஓடிக்கு போடுங்க. அவன் நன்மதிப்பு பங்கு 300 இருக்குன்னு சொல்லி போடுங்க. பயப்படாதீங்க, போடுங்க 300. ஓகேயா? அவன் 300. இப்ப தந்திருக்க விகிதங்கள் எத்தனைன்னு சொல்லி பாருங்க. கணக்குல தந்திருக்க விகிதங்கள் எத்தனை? 5க்கு 3க்கு 2. வாசன் எவ்வளவு? 2. அப்ப வாசன் 2 300 என்று சொன்னா ஒன்று எவ்வளவா இருக்கும்? ஒன்று எவ்வளவா இருக்கும்? அத 2ஆ பிரியா ஒன்று எவ்வளவா இருக்கும்னு சொல்லிட்டு வரும் 150. அப்ப 1 150 இருந்தா 1 தர 5 இவனுக்கு எவ்வளவுன்னு சொல்லி தெரியும். 1 தர 3 இவனுக்கு எவ்வளவுன்னு சொல்லி தெரியும். பெருக்கி போடு. விலங்குதா எல்லாருக்கும்? விலங்குதானே? அப்ப எவ்வளவு சொல்லுங்க பாக்க. 1 தர எவ்வளவு? 2ஆ பிரிச்சா 150. அப்பதானே 1 வரும். ஏன்னா இது 2 தானே. ஏன்னு சொன்னா இந்த விகிதம் தானே. 5க்கு 3க்கு 2 தானே. அப்ப மொத்தமா கூட்டுங்க எவ்வளவுன்னு சொல்லி 5க்கு 3க்கு 2 சொன்னா மொத்தமா கூட்டுங்க 10. சரியா? 10. மொத்தமா 10. சரியா? 10ன்னு சொன்னா நம்ம 1க்கு எவ்வளவுன்னு சொல்லி பார்ப்போமே. அப்ப 1க்கு எவ்வளவுன்னு சொல்லி பார்ப்போமே. 2க்கு 300 இருந்தா, 2க்கு 300 இருந்தா 1க்கு எவ்வளவா இருக்கும்? அதை 2ஆ பிரி. 1க்கு எவ்வளவுன்னு சொல்லி வரும். ஏன் யோசிக்கிறீங்க? 2ஆ பிரிங்க. 2ஆல பிரிங்க. 2ஆல பிரிங்க. அதை 3ஆ இருந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்யணும்? 3ஆல பிரிக்கணும். 2 தானே இருக்கு. அப்ப 2ஆல பிரிங்க. 1 எவ்வளவா இருக்கும்? 150. 1 150 சொன்னா 5. யாரு? சாந்தன். அவனுக்கு 5 கொடுக்கணும். 5 கொடுக்கணும். அவனுக்கு 5 வீதம் கொடுக்கணும். அதுல சரியா? 5 மடங்கு கொடுக்கணும். 5 மடங்கு எவ்வளவா இருக்கும்? அதுல 150 எவ்வளோடா? 5 750. 750. அப்ப இவன் எவ்வளவா இருக்கும்? 450. ஓகே, ரைட். இப்ப இதெல்லாம் கூட்டுங்கம்மா. நண்பனுக்கு எவ்வளவு சொல்லி வரும்? 1500. 1500. விட இருக்கான்னு பாருங்க. எத்தனாவது? விட இருக்கா? 1500 சொல்லி விட ஒண்ணு இருக்கா? இதெல்லாம் கூட்டினா தானே நன்மதிப்பு உள்ளாவே. அப்ப எவ்வளவு விதைகளை கூட்டினா? 800, 1200, 1500. இந்த 1500 என்ன செஞ்சிருக்காங்க? இதால பிரிச்சிருக்காங்க. 1500 என்ன செஞ்சிருக்காங்க? இந்த 1500 அதைத்தான் என்ன செஞ்சிருக்காங்க? 10ஆல பிரிச்சு, சரியா? 5 ஒண்ணு கொடுத்திருக்காங்க. 5 இவனுக்கு 5 மடங்கு, இவனுக்கு 3 மடங்கு, இவனுக்கு 2 மடங்கு. 10ஆல பிரிச்சு எவ்வளவு வரும்னு பாருங்க.
150. அப்ப 5 மடங்கு எவ்வளவு? 750. அப்ப 3 மடங்கு எவ்வளவு? 450. இப்ப 2 மடங்கு எவ்வளவு? 300. ஓகேயா? என்னடாப்பா இதை இருக்கா இல்லையான்னு சொல்றீங்க. சரியண்ணா முதலாவது இடம். கதைங்க கொள்ள போனோம் நம்ம. கதைகள் என்று சொன்னா உங்களுக்கு விட தெரியாம போயிருக்கும். ஓகேயா? அப்ப முதலா